Uranus was first to be discovered with a telescope by the astronomer William Herschel in the year 1781 86 83 85 கேட்டிருக்காங்க. இதோட ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1781. சம்டைம்ஸ் வந்து எந்த ஆஸ்ட்ரானமர் வந்து இதை டிஸ்கவர் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். வில்லியம் ஹர்ஷல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following is true about the Uranusன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து it is named after the Greek god of the sky, appears green due to the presence of methane. B வந்து its axis is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. C வந்து Uranus has 27 natural satellites of which Titania is the largest கொடுத்துருக்காங்க. D ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா all the above. இதில் வந்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ட்ரூ தான். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நெப்டியூன் இஸ் த கோல்டஸ்ட் பிளானட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் அண்ட் ஹஸ் ஸ்ட்ராங் விண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து நெப்டியூன் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் ஸ்கை. சி வந்து the striking blue and white features of the Neptune help to distinguish it from Uranusன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பி தான். இது வந்து ரோமன் காட் தான், ஆனால் ஆஃப் ஸ்கை கிடையாது, இட்ஸ் ஆஃப் சி. ஸோ பி தான் வந்து ரைட்டான ஆன்சர். Neptune has 14 natural satellites, the largest being எதுன்னு கேட்டிருக்காங்க. டைட்டன், ட்ரைட்டன், டைட்டேனியா, கேனிமீட். இதில் வந்து எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரைட்டன் தான் இதோட ஆன்சர். அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் சேட்டலைட் நெப்டியூனோடதில். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் வந்து செட் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் கொடுத்துருக்கோம். அதாவது சன்லேருந்து மீன் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா சன்லேருந்து அந்த பிளானட்டுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஆர்டரில் தான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அதாவது சன் கிட்டேருந்து தூரமாக இருக்க மாதிரி. மெர்க்குரிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 57.9 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். வீனஸ்க்கு வந்து 108.2 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். எர்த்துக்கு வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். மார்ஸுக்கு வந்து 227.9 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஜூபிட்டருக்கு வந்து 778.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். சாட்டர்னுக்கு வந்து 1433.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். யுரேனஸ்க்கு வந்து 2872.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். நெப்டியூனுக்கு வந்து 4495.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது சன்னுக்கும் இந்த ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும். இது வந்து எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து கேட்க முடியாது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, எது வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு, அந்த மாதிரியாவது நீங்கள் அதையாவது மெயினாக பார்த்து வச்சுக்கணும். பிகாஸ் அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து ரெவல்யூஷன் பீரியட் கொடுத்துருக்கேன் ஷார்ட் பண்ணி. இதுவும் வந்து அதே ஆர்டரில் தான் இருக்குது. ரெவல்யூஷன் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சன்னை சுற்றி வர்றதுக்கு இது எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரெவல்யூஷன் பீரியட். இதே ரொட்டேஷன் பீரியட்னா தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொட்டேஷன் பீரியட். இதில் வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஒரு மல்டி சாய்ஸில் கூட பார்த்தோம். வீனஸ் தான் இருக்கிறதுலையே வந்து மல்டி சாய்ஸில் கூட பார்த்தோம். ரொட்டேஷன் பீரியட் வந்து வீனஸ் தான் அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ரெவல்யூஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்டு இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கூட கேட்பாங்க. அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ மெர்க்குரிக்கு வந்து 88 டேஸ், வீனஸ்க்கு வந்து 224.7 டேஸ், எர்த்துக்கு வந்து 365.3 டேஸ், மார்ஸ்க்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னா 687 டேஸ் ஆகுது. ஜூபிட்டருக்கு வந்து 11.9 இயர்ஸ் ஆகுது. சாட்டர்னுக்கு வந்து 29.5 இயர்ஸ், யுரேனஸ்க்கு வந்து 84 இயர்ஸ் ஆகுது. நெப்டியூனுக்கு வந்து 164.8 இயர்ஸ் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் இந்த கடைசியில் இருக்க 4 பிளானட்ஸுமே வந்து ரொம்ப பின்னாடி ரொம்ப டிஸ்டன்ட்டில் இருக்கங்காட்டி சன்லேருந்து இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது. ஆக்சுவலி இயர்ஸில் ஆகுது. மார்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா டேஸில் கொடுத்துருப்பாங்க, மற்றது எல்லாமே இயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இங்கே பார்க்கலாம். இது வந்து அடுத்து வந்து ரொட்டேஷன் பீரியட்.
ஜூபிட்டருக்கு வந்து பிளானட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் பீரியட் இன் மினிட்ஸ், ஆக்சுவலி ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெர்க்யூரிக்கு வீனஸ்க்கு மட்டும் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்காது அந்த இதில் இருக்க மாதிரி. பிகாஸ் இது வந்து எவ்வளோ டைமிங் ஆகுதோ தன்னை தானே சுற்றிக்க அதை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஜூபிட்டர் பார்த்தோன்னா 9 hours 51 minutes ஆகுது. இதே வந்து சாட்டர்ன் பார்த்தோன்னா 10 hours 14 minutes ஆகுது. நெப்டியூன் வந்து 16 hours 3 minutes ஆகுது. யுரேனஸ் வந்து 17 hours 14 minutes ஆகுது. எர்த்துக்கு வந்து 23.56, அதாவது 23 hours and 56 minutes ஆகுது. கிட்டத்தட்ட 24 hoursன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஸ் வந்து 24 hours 37 minutes எடுத்துக்குது. மெர்க்யூரி வந்து 58.7 days எடுத்துக்குது. ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம்ல, வீனஸ் தான் வந்து அதிகமான ரொட்டேஷன் பீரியட் எடுத்துக்குதுன்னு. சில சமயம் வந்து ரெவல்யூஷன் பீரியட்னு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கூட கேட்பாங்க. ஸோ இது நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இட்ஸ் ரொட்டேஷன் பீரியட்னு. அடுத்தது பிளானட்ஸ்க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மூன்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மூன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சேட்டிலைட்ஸ், நேச்சுரலான சேட்டிலைட்ஸ் தான் நம்பர் ஆஃப் மூன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மூன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நேச்சுரல் சேட்டிலைட் மெர்க்யூரிக்கும் வீனஸ்க்கும் வந்து சேட்டலைட்ஸு கிடையாதுன்னு நம்ம முதலே பார்த்தோம். எர்த்துக்கு வந்து ஒரே ஒரு சேட்டலைட் விச் இஸ் மூன். அப்புறம் மார்ஸுக்கு 2 சேட்டலைட், ஜூபிட்டருக்கு வந்து 67 சேட்டலைட்ஸ் இருக்குது, சாட்டனுக்கு வந்து 62 சேட்டலைட்ஸ் இருக்குது, யுரேனஸ்க்கு வந்து 27 இருக்குது, நெப்டியூனுக்கு வந்து 14 இருக்குது. ஸோ எதுக்கு இருக்கலையே அதிகமான நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இட்ஸ் ஜூபிட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் dwarf planets? ஏ வந்து they are small celestial bodies found beyond the planet Neptune. B வந்து they are extremely cold, dark and almost spherical in shape. C வந்து unlike planets they can share their orbits with other dwarf planets. D வந்து பார்த்தோம்னா all the above. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா all the above. ஏன்னா இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து dwarf planets பற்றி கொடுத்துருக்கிறது எல்லாமே ரைட் தான். The 5 dwarf planets of the solar system are Pluto, Dash, Eris, மெக்கே அண்ட் ஹாமியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா சீரஸ், கேனிமீட், ட்ரைட்டன். டி வந்து டைட்டன். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா சீரஸ். ஏ தான் இதோட ஆன்சர். ஸோ என்னென்ன டிராஃப்ட் பிளானட்ஸ் பார்த்தோன்னா ப்ளூட்டோ, சீரஸ், எரிஸ், மெக்கே, ஹாமியா. Dash are celestial objects which revolve around the planets. A வந்து comets, B வந்து satellites, C வந்து meteoroids, D வந்து dwarf planetsனு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இட்ஸ் ஜஸ்ட் சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸ் தான் வந்து பிளானட்ஸை சுற்றி வர்றது. ஸோ இட்ஸ் சேட்டலைட்ஸ். மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த் ஒன்ஸ் இன் எவ்ரி எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. 27 days 6 hours, 27 days 7 hours, 27 days 8 hours, 27 days 9 hours. இதுதான் ஆப்ஷன்ஸு. ஆனால் ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 27 days 8 hours ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதோட ராங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 3,84,500 kilometers. பி வந்து என்ன, த சைஸ் ஆஃப் த மூன் இஸ் 1/4 ஆஃப் த எர்த். த மூன் இஸ் த ஓன்லி செலஸ்டியல் பாடி வேர் ஹியூமன்ஸ் ஹேவ் லேண்டட். டி வந்து ஆல் த அபோவான்னு கேட்டிருக்காங்க. இதில் நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்காட்டி ஏ தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 3,84,400 kilometers தான் வந்து டிஸ்டன்ஸு. ஆனால் இவங்க வந்து 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3,84,400 kilometers தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த மூன் கேட்டிருக்காங்க. ஏ, இட் டேக்ஸ் அபவுட் த சேம் டைம் ஃபார் மூன் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சஸ் ஆஸ் தட் ஆஃப் த ரெவல்யூஷன் அரவுண்ட் த எர்த். பி வந்து இட் ஹஸ் நோ அட்மாஸ்பியர். சி வந்து த அட்மாஸ்பியர் ஆஃப் த மூன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கிரேட்டர்ஸ் கிரியேட்டட் பை த இம்பேக்ட் ஆஃப் மீட்டியர்ஸ். டி வந்து ஆல் த அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆல் த அபோவ். ஏன்னா இதில் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். டி இஸ் த ஆன்சர். 35th question. Which of the following is false ன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து asteroids are small solid objects that move around the sun and are too small to be
called as planets. B வந்து asteroids are found as a belt between Mars and Jupiter. C வந்து asteroids are also known as planetoids or minor planets. D வந்து none of the above கொடுத்துருக்காங்க. இது எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. none of the above தான் ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபால்ஸ் வந்து none of the above. 36th question. A dash is a celestial object made up of head and tail. A வந்து comet, B வந்து asteroids, C வந்து meteoroids, D வந்து meteorites. ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சி. இதில் எது வந்து வால் நட்சத்திரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா காமெட்ஸ் தான். ஸோ ஏ இஸ் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து the head of a comet consists of solid particles held together by ice and the tail is made up of gases. Halley's comet is the most famous comet which comes close to the earth every 76 years. Halley's comet last appeared in 1986 and will next appear in 2061. D வந்து all the above. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா all the above. இதில் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா டெயில் வந்து கேஸஸால் செய்யப்பட்டிருக்கும். அண்ட் தென் ஹெட் பார்ட்டிக்கல் வந்து என்ன இருக்குன்னா ஐஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது 76 இயர்ஸ். அதே மாதிரி கடைசியாக இப்போ வந்துச்சு 1986. இனிமேல் அடுத்து எப்போ அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது வந்து 2061. இது எல்லாத்தையுமே வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க எம்சிக்யூவில் கேட்கலாம் மல்டிபிள் சாய்ஸாக. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து அ மீட்டியோர் இஸ் அ ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி. பி வந்து வென் என்ட்ரிங் இன்டு எர்த்ஸ் அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் த மீட்டியோர்ஸ் பர்ன். சி வந்து as meteors often appear as streaks of light in the sky, they are also known as shooting stars. D வந்து all the above. The right answer is all the above. So இது எல்லாமே வந்து correct statements. D is the answer. Meteors are also called as அப்படின்னு கூட கேட்கலாம் shooting stars. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். Meteors which strike the earth's surface are called என்னன்னு கேட்டிருக்காங்க. comets, meteorites, shooting stars, asteroids. இதோட ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா meteorites. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் காமெட்ஸ்னால் வந்து வால் நட்சத்திரம்னு. மீட்டியோரைட்ஸ் தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கிடையாது, ஆஸ்ட்ராய்ட்ஸும் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் மீட்டியோரைட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட்டில் என்னென்னலாம் கொஷின்ஸ் பாசிபிள்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.